ஏன் கோபால் இன்னும் மல்லிகாவை காணமே? அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வரதான் போயிருக்கணும். அங்கேயே போகட்டும், அப்பத்தான் நாம் நினைச்ச மாதிரி நடக்கும். கோபால், நாம் மாமல்லபுரத்துக்கு போறது எல்லாருக்கும் தெரியணும். எனவே இந்த முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடைக்கும். என் கணக்கு தப்பவே தப்பா. மகாபலிபுரமா? கௌரி! என்னத்தா? கடைசி அவன் தங்கச்சியை ஏமாத்திட்டான். என்ன சொல்றீங்க? ரவியை கூட்டிட்டு மகாபலிபுரத்துக்கே போறாளாம். நடத்துற நாடகத்தை நடந்த இடத்திலேயே விளக்கி காட்ட போறான். இப்பவே போறேன். 2 பேரையும் தீர்த்து கட்டிட்டு கடலை எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, ஆத்திரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன தடுக்க நீ யார்? நான் யாரா? உங்க மனைவியத்தான். மனைவி? நீங்களா? என்ன முழிக்கிற? என் கண்ணை கட்டிட்டு மகாபலிபுரத்துக்கு ஓட பாத்தியா? எனக்கு தெரியாம காத்து கூட அசைய முடியாது. கூட என்ன தடுக்காதீங்க. நான் மகாபலிபுரத்துக்கு போறது உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக அல்ல, செத்துக்கிட்டு இருக்கிற என் கணவரை காப்பாத்துறதுக்காக. அதைத்தான் நான் அனுமதிக்க முடியாது. அவன் உயிரோடு இருக்கிறது என் உயிருக்கு ஆபத்து. இந்த உடலில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவரை காப்பாத்தியே தீருவேன். மல்லிகா, இது கொலை கருவி. பார், அதை விட சக்தி உள்ள மாங்கல்யம். மல்லிகா, அங்க என்ன சத்தம்? மல்லிகா, மாங்கல்யத்தின் மகிமையை பற்றி சொன்னாயே, அது இப்போது என்ன ஆக போகிறதுப்பா? சுடு சுடு, முதல்ல என்னை கொன்னிட்டு அப்புறம் அவரை சுடு. போ அந்த பக்கம். கலங்கர விளக்கம், அதன் உச்சி மேல நான் ஏற போறேன். ஐயோ,
நீலா அங்கே இருந்துதான் கீழே விழுந்தா. அவ விழுந்த மாதிரி நானும் விழ போறேன். வேண்டாங்க. அவ செத்த மாதிரி நானும் சாவ போறேன். ஐயோ. ஆஹா, என்ன அழகா இருக்கு தெரியுமா? வா வேண்டாங்க. வா வேண்டாங்க. வா. இந்த கலங்கர விளக்கத்து மேலே இருந்து நீலா கீழே விழுந்ததை பார்த்து நான் எப்படி துடிச்சேனோ அது போல நான் கீழே விழுந்ததை பார்த்து நீ துடிக்கணும். துடியா துடிக்கணும். வா. ஐயோ அத்தா, வேண்டாம் வேண்டாம். என்னென்னமோ சொல்றீங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்தா. உனக்கா பயம்? இந்த உலகம் தான் உன்னை பார்த்து பயப்படுதே. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னென்ன விபரீதம் நடக்க போதோ தெரியலையே. இனிமேலா விபரீதம் நடக்கணும்? அது எப்போ நடந்தாச்சு? இன்னைக்கு ராத்திரி கண்ணாடி ஜன்னல் உடைச்சது யார்? இந்த கலங்கர விளக்கத்தின் மேல் ஓடினது யார்? யார் யார்? சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லிடு சொல்லிடு. எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடு. கண்ணாடியை உடைச்சது நான் தான். கலங்கரை விளக்கத்தின் மேல ஓடினது நான் தான். அப்படின்னா மேல என்ன நடந்தது? நீலா கீழே வந்து எப்படி சித்தம்? அத்தா, மேலே என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா தெரியாது அத்தா. இல்ல, என்கிட்ட நீ மறைக்கிற. எனக்கு நீ பயங்கரமான துரோகம் செய்யற. அத்தா, நான் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க நம்ப மாட்டீங்க. உத்தமரான உங்களுக்கு மனைவியானதே நான் செய்த பெரிய துரோகம். அந்த துரோகத்திற்கு பிராயச்சித்தம், அந்த பாவத்திற்கு பரிகாரம் என் மரணத்தில் தான் கிடைக்க முடியும். என்ன விடுங்க. உங்க நீலா போலவே நான் விழுந்து சாகிறேன். வக்கீல் சார், என் தங்க மல்லிகா உத்தமி. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். நீலாவை நாகராஜன் கொலை செஞ்சிட்டான் சார், கொலை செஞ்சிட்டான். நீலாவை நாகராஜன் கொலை செய்தான்? ஆமா, என் தங்க மல்லிகா நீலா மாதிரியே இருந்ததுனால நாகராஜன் செய்த சூழ்ச்சி. நீலா எங்கேயோ ஓடி போயிட்டா. அதனால எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துடும். நீ நீலா மாதிரி நடிக்கணும்னு கெஞ்சனா. இந்த அப்பாவி பொண்ணு எனக்காக சம்மதிச்சா. ஒரு நாள் மல்லிகாவை இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல பைத்தியக்காரி மாதிரி ஓட சொன்னான். அவளும் ஓடினா. இந்த வழியா தான் ஓடினா. அங்க நடக்கிறது என்னன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு மேல இருக்கிற நீலாவை கீழே தள்ளிட்டான். ஆமா, ஒரு பயங்கர கொலையை செய்துட்டு தற்கொலைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டான். சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அப்ப இனிமே நீ சாகலாம். என்ன உன்னால கொல்ல முடியாது. நானே விஷம் சாப்பிட்டுட்டேன். நானே விஷம் சாப்பிட்டுட்டேன். மல்லிகா, 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 என்னை விட்டுட்டு போயிட்டே மல்லிகா. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. ஏன் சிரிக்கிற? இந்த கொடுமையை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? ஏமாளி வக்கீலே, நான் நடத்தின பயங்கரத்துக்கு 2 சாட்சிகள் இதோ, 2மே அழிந்தன. இனி உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. சட்டத்தின் பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாது. நீ ஒரு பயங்கர கொலை செய்திருக்க. ஒரு கொலை இல்லை, 2 கொலை. நீலாவுடைய அப்பனே, என் அண்ணனையும் கொலை செய்தேன். தூக்க மருந்து சாப்பிட்டு செத்து போனதா நம்பிட்டு போனியே படிச்ச முட்டாளே. அவருக்கு தூக்க மருந்த கொடுத்து மீனான தூக்கத்தில் ஆழ்த்தவனும் நான் தான். எச்சரிக்கை, என் வாழ்க்கையில குறுக்கிட்டா உனக்கும் இதே கரிடா. அசையாதீங்க. நாகராஜன், கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன். சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்காரு. மல்லிகாவா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? அதுதான் மல்லிகா பொம்மை. மிஸ்டர் நாகராஜன், ஏமாளி வக்கீல், படித்த முட்டாள்னு சொன்னீங்களே, இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா? இது அவ்வளவும் இந்த ஏமாளி வக்கீல் செய்த ஏற்பாடு. நீ ஆரம்பத்தில் இருந்தே சதித்திட்டம் தீட்டு நான் சந்தேகப்பட்டேன். உன் வாயால உண்மை வெளிவரணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் ஆடினேன். மிஸ்டர் ரவி, நீங்க செய்த உதவிக்கு மிக்க நன்றி. இந்த வழக்கில் உங்க மனைவியும் சரி. இயற்கையின் முடிவை நம்மால மாற்றவே முடியாது. கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இப்பத்தான் ஆரம்பமாகும். சட்டப்படி நீ குற்றவாளி.
மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செய்தே தீர்வேன். இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்ததில் 2 கொலைகளை திட்டமிட்டு நடத்திய நாகராஜனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். தான் செய்வது என்னவென்றே தெரியாமல் தவறு செய்துவிட்ட மல்லிகா மன்னிப்புக்குரியவள். ஆனால் உண்மை தெரிந்த பிறகும் அதை மறைத்த குற்றத்துக்காக 3 மாத வெறுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். தன் மனைவி என்றும் பாராமல் சுயநலத்துக்கு அடிமையாகாமல் நீதியை நேர்மையை நிலைநாட்ட பெரிதும் பாடுபட்ட வழக்கறிஞர் ரவி பாராட்டுக்குரியவர். அவர் நீதிக்கே ஒரு கலங்கரை விளக்கம். கட்டிய கணவனுக்கு உண்மையா நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் மறைச்சு பொய்யின் வடிவமா மாறிட்டேன். நான் உங்களுக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்துட்டேன். எனக்கு இந்த தண்டனை போதாதான் போதாது. என்னை மன்னிச்சிடுங்க. நீ குற்றமற்றவள். பாசத்துக்காக நீ செய்த கடமை இந்த உலகத்துக்கு உன்னை குற்றவாளியா காண்பிச்சிடுச்சு. மல்லிகா, என் மனைவி களங்கமற்றவங்கிறது நிரூபிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ நாடகம் ஆடினேன். எப்படி இல்லாம உன்னை சித்திரவதை பண்ணிட்டேன். மல்லிகா, நீதான் அதுக்காக என்னை மன்னிக்கணும். ஐயோ அத்தா, அத்தா. இப்ப எதுக்காக 3 மாசமும் 3 நிமிஷமா ஓடி போயிடும். நான் காத்துக்கிட்டே இருப்பேன்.